அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன்துணைவே மல்லி நாடாண்ட மடமயில் மெல்லியலா ஆயர் குலவேந்தன் ஆகத்தான் புதுவை வேயர் பயந்த விளக்கு தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् गोदायै नित्यमङ्गलम्. श्री विष्णु चित्त कुलनंदन कल्पवल्लीं श्रीरंगराज हरिचंदन योग दृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोतामनन्य शरण शरणं प्रपद्ये. श्रीमद् वेदमार्ग प्रतिष्ठापनाचार्यराय உபய வேதாந்த பிரவர்த்தகராய் சமஸ்த கல்யாண குண பரிபூர்ணராய் எழுந்தருளி இருக்கும் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிகளுடைய திருவடி தாமரைகளில் அடியனுடைய பிரணாமங்களை முதற்கண் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அடியனுக்கு நியமனமாகி உள்ள திருமொழி நாச்சியார் திருமொழியில 13ஆம் திருமொழியான கண்ணன் என்னும் கருந்தெய்வம் என்று தொடங்கும் திருமொழி. இதற்கு அனுகுணமாக ஒரு சில வார்த்தைகளை இவ்விடத்தில் விண்ணப்பம் செய்கிறேன். கண்ணன் என்னும் கருந்தெய்வம் என்ற இந்த திருமொழி நாச்சியார் திருமொழியிலேயே மிகவும் விலட்சணமான திருமொழி. இதுல ஆண்டாளுடைய மிகுந்த காதல், கண்ணனிடத்துல அவள் கொண்டிருக்கிற காதல், அவனை அடைய வேண்டும், வழியல்லாத வழியில் சென்றாகிலும் அவனை அடைய வேண்டும் என்கிற துடிப்பு, அதற்கு மேல் அவனை அடைய முடியவில்லையே என்ற ஆற்றாமை, இதையெல்லாம் சேர இந்த பதிகத்தில் பாடுகிறாள். இதற்கு மேல ஒரு விஷயத்தையும் அவள் காட்டியுள்ளாள். அதாவது எம்பெருமானுக்கு அவனுடைய குணங்களுக்கு அடிமைப்பட்டு இருப்பதை காட்டிலும் அவனுடைய ஸ்வரூபத்திற்கு அடிமைப்பட்டு இருப்பதே சிறந்தது என்ற விஷயத்தையும் அவள் இங்கே காட்டியுள்ளாள். இந்த திருமொழியை நாம் நோக்கும் பொழுது இது நமக்கு நம்மாழ்வாருடைய முனியே நான்முகனே என்ற திருவாய்மொழிதான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. நம்மாழ்வார் அங்க திருவாய்மொழியில் இனியும் எம்பெருமானை விட்டு பிரிந்து இந்த சம்சாரத்தில் இருக்க இயலாது என்று மிகவும் வருந்தி மிகுந்த ஆர்த்தியோடு எம்பெருமானை நோக்கி இனி நான் போகலொட்டேன் என்றும் ஒன்றும் மாயம் செய்யேல் என்னையே என்றும் திருவானை நின்னானை கண்டாய் என்றும் மிகுந்த துடிப்போடு அவர் பெரும் குரல் எடுத்து அரற்றிய பொழுது எம்பெருமானுக்கும் பரமபதத்திலே இருப்பு மிகவும் அசக்கியமாக போய் அவன் ஓடி வந்து எம்பெருமானுக்கு அருள் புரிகிறான். ஆழ்வாரும் அவாவரச் சூழ்ந்தாயே என்று பாடி அந்த பிரபந்தத்தை தலை கட்டியிருப்பதிலிருந்து இந்த திருவாய்மொழியினுடைய போக்கை நாம் அறியலாம். அது போலவே ஆண்டாளும் கண்ணன் தனக்கு காட்சி கொடுக்கவில்லையே என்று மிகவும் வருந்தி இம்மை பிறவி செய்யாதே இனி போய் செய்யும் தவன்தான் என் என்றும் மெய்மை சொல்லி முகம் நோக்கி விடைதான் தருமேல் மிக நன்றே என்றும் அவள் தன்னுடைய ஆற்றாமையை வெளியிட கண்ணன் ஓடி வந்த ஐயோ ஆண்டாளை இவ்வளவு துடிக்க வைத்து விட்டோமே என்று ஓடி வந்து அவளுக்கு காட்சி கொடுக்க ஆண்டாளும்
பிருந்தாவனத்தை கண்டோமே என்றும் பருந்தாள் களிற்று கருள் செய்த பரமன் தன்னை பாரின் மேல் பிருந்தாவனத்தை கண்டமை என்றும் பாடி இந்த பிரபந்தத்தை தலை கட்டுகிறாள். இந்த பதிகத்தினுடைய பாசுரங்களுடைய போக்கை, சாரார்த்தத்தை இனி ஒவ்வொரு பாசுரமாக நாம் காணலாம். பெரியாழ்வார் குமாரத்தியான ஆண்டாள் சிறு வயதிலிருந்தே கண்ணனிடம் அதிகமான பக்தியும் காதலையும் கொண்டிருந்தார். பெரியாழ்வாரிடம் கண்ணனை பற்றிய எல்லா விஷயங்களையும் கேட்டு 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 அவனை காண வேண்டும் என்றும் அவனை அடைய வேண்டும் என்றும் மிகுந்த துடிப்புடையவளாக காணப்பட்டாள். அவள் தன் துடிப்பை எல்லாம் வெளிப்படுத்திய வார்த்தைகளே திருப்பாவை என்றும் நாச்சியார் திருமொழி என்றும் 2 பிரபந்தங்களாக அமைந்துள்ளன. அவனை வழியல்லாத வழியில் சென்றாகிலும் அடைந்து விட வேண்டும் என்று துடிக்கிற ஆண்டாள் பாவை நோன்பு என்று வியாஜத்தை முன்னிட்டு கொண்டு திருப்பாவையில் அவனை அடைய பாரித்தாள். அது முடியாமல் போகவே பிரிந்தவர்களையே கூட்டுபவனான மன்மதன் காலில் விழுகிறாள் நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழி முதல் பதிகத்தில் பிரிந்தவர்களையே கூட்டுபவனான மன்மதனுடைய காலில் விழுந்து நோன்பு நோக்கிறாள். அதற்கு மேல் சிற்றில் இழைத்தல், கூடல் இழைத்தல், குயிலை பார்த்து கூவுமாறு கூடுதல், பாஞ்சஜன்ய ஆழ்வானிடம் வார்த்தை கேட்டல், அதற்கு மேல் மேகங்களை தூது விடுதல், இது போன்ற பல அதிபிரவர்த்தமான காரியங்களை செய்து அவனை அடைந்து விட வேண்டும் என்று பார்க்கிறார். வருஷா காலத்தில் தோன்றிய புஷ்ப விசேஷங்களையெல்லாம் பார்த்து, நீங்கள் இப்படி கண்ணனை எனக்கு நினைவுறுத்தி என்னை இப்படி துன்புற செய்கிறீர்களே என்று அவைகளை வெறுத்தார். அதற்கு மேல் பெரியாழ்வாருடைய வயிற்றில் பிறப்பு தனக்கு தப்பாது பலிக்கும் என்று உறுதியாக நம்பியிருந்தார். அதுவும் அவளுக்கு பலிக்காமல் போகவே பிரம்மாஸ்திரம் போன்ற பெரியாழ்வார் வயிற்றில் பிறப்பும் தனக்கு இப்படி தப்பிற்றே மிகவும் வருந்தி நலிந்து அவள் துன்பப்பட்டாள். அப்பொழுது கண்ணன் வடதேசத்தில் எழுந்தருளியிருந்த அந்த இடங்களுக்கெல்லாம் தன்னை கொண்டு போய் யாராவது சேர்க்க மாட்டார்களா என்று ஆசைப்படுகிறார். அதனால் தன் அருகில் இருந்த தாய்மார்களிடமும் உறவினர்களிடமும் கண்ணன் எழுந்தருளியிருந்த அந்த இடங்களுக்கெல்லாம் தன்னை கொண்டு போய் சேருங்கள் என்கிறார். மதுரை புறத்தென்னை உய்த்திடுமேன், ஆய்ப்பாடிக்கே என்னை உய்த்திடுமேன், நந்தகோபாலன் கடைத்தலைக்கே என்னை உய்த்திடுமேன் என்று அந்த இடங்களிலெல்லாம் தன்னை கொண்டு போய் சேர்க்க மாட்டார்களா என்று அவர்களிடம் இறக்கிறார். அவர்கள் ஆண்டாளுடைய நிலைமையை பார்த்து, இப்படி அவள் காலில் பலமில்லாதவளாக இருக்கிறாள், அவளை எப்படி அவ்வளவு தொலைவு கூட்டிக் கொண்டு போவது? அப்படியே கூட்டி போக வேண்டுமானாலும் அவளை ஒரு படுக்கையில் படுக்க செய்தன்றோ அவளை தூக்கி செல்ல வேண்டும். அப்படியே கூட்டி சென்றாலும் அவ்வளவு தூரம் செல்வதற்கு அவளுடைய உடலில் பலம் இருக்காது. அதுக்கு மேல அவ்வளவு தூரம் சென்றால் இவள் உயிர் தரிப்பாளோ என்பதும் சந்தேகமாக இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் நினைக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஆண்டாளை ஆற்றும் பொருட்டு, ஆண்டாள் நீ இப்படி துன்பப்படலாமா? என்னதான் பிரிவினால் துன்புற்றாலும் இப்படி உயிர் தரிக்க முடியாதபடி துன்பப்படலாமா? அவன் வரும் வரை ஆறியிருக்க வேண்டாமா? நம்முடைய குல பண்பை நீ பாதுகாக்க வேண்டாமா? இவளை இப்படி துடிக்க விட்டான் என்று அவனுக்கு விளையும் பழியை நீ தவிர்க்க வேண்டாமா என்று இவளை ஆற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அப்பொழுது ஆண்டாள் அவர்களை பார்த்து கூறுகிறாள், நீங்கள் உங்கள் குடிக்கு விளையும் பழியை நீக்குவதற்காக சொல்லும் இந்த வார்த்தைகள் அவனை பெற்றல்லது தரிக்க முடியாத என்னுடைய துடிப்புக்கு பொருந்தியது அல்ல. என்னை அழியாமல் காக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களே, ஆனால் அவனுடைய திருமேனி சம்பந்த பெற்ற ஏதேனும் ஒரு வஸ்துவை கொண்டாவது என் மீது படச்செய்து என்னுடைய ஆற்றாமையை நீங்கள் போக்க வேண்டும் என்று வேண்டினாள். இது போல என்னை அழியாமல் காக்க வேண்டும் என்றும் எண்ணம் உங்களுக்கு இருந்ததாகில் அவனுடைய திருமேனி சம்பந்தம் பெற்ற வஸ்துக்களை கொண்டு வந்து என் மீது நீங்கள் சேர்க்க பாருங்கோ. இப்படி என்னிடம் இருந்து அவனை பிரிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்வதை காட்டிலும் அவனுடைய சம்பந்தம் பெற்ற வஸ்துக்களையாவது என் மீது கொண்டு வந்து சேர்க்க பாருங்கோ, இது எனக்கு நன்மை பயப்பதாகும் என்று கூறுவதாக இந்த திருமொழி செல்கிறது. அதை நாம் ஒவ்வொரு பாசுரமாக விளக்கமாக காணலாம். முதல் பாசுரத்தில்
கண்ணன் திருவரையில சாத்தியிருக்கிற அந்த பீதாம்பரத்தை கொண்டு வந்து என்னுடைய வாட்டம் தணியும்படி வீசுங்கள் என்கிறாள். கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனே, புண்டில் புலி பெய்தாற் போல புறநின்றழகு பேசாதே, பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையில் பீதக வண்ண வாடை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசினே. இது முதல் பாசுரம். இதுல எடுக்கும் பொழுதே அவ வந்து கண்ணன் என்னும் கருந்தெய்வம், கண்ணனை ரொம்ப கொடிய தெய்வம் அப்படின்னு சொல்றான். உடனே அங்க இருக்கிற தாய்மார்கள்லாம் இவளுக்கு கண்ணன் மேல அளப்பரிய காதல் இருக்கும் பொழுது அவனை கொடிய தெய்வம்ங்கிறாளே அப்படின்னு அவ பாக்குறான். இப்ப ஆண்டாளே பதில் சொல்றா, கண்ணனை இவ்வளவு நாள நான் ரொம்ப எளியவன், எல்லாருக்கும் சுலபனானவன் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். அந்த நிலையெல்லாம் இப்ப மாறி போயிடுது. அவன் தன்னுடைய தேவிமார்கள் கிட்ட எல்லாம் ரொம்ப அன்போடு பரிமாற்றம் கொள்பவன் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். அந்த பிரணயத்துவம் எல்லாம் இப்ப எங்கேயோ போயிடுது. தன்னிடம் ஆசையுள்ள பெண்களுடைய முகம் பார்ப்பதற்காக அவர்களுடைய வீட்டு வாசல்ல எல்லாம் போய் சமயம் பார்த்து காத்து கொண்டு இருந்தவன் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். அதுவும் இப்ப எங்கேயோ ஆயிடுது. அந்த நிலையெல்லாம் மாறி போய் இப்பொழுது கண்ணுக்கு தெரியாமல் நின்று தங்கள் வயிற்றை நிரப்பிக் கொள்ளும் தேவதைகள் போல ஆய்விட்டான் இந்த கண்ணனும். இந்திராதி தேவதைகள்லாம் என்ன பண்ணுவான்னா, பூமியில யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ற சமயங்கள்ல தங்களுடைய ஹவிர்பாகத்தை பெறுவதற்காக பூமிக்கு மேல தங்களுடைய கால் படாமல் நின்று கொண்டு ஹவிர்பாகத்தை மட்டும் கை நீட்டி வாங்கிட்டு போவாராம். அந்த மாதிரி இந்த கண்ணனும் கண்ணுக்கு தெரியாதவனாக ஆகிவிட்டானே அப்படின்னு சொல்றான். எல்லாம் ஆசைப்பட்டவர்களுக்கெல்லாம் வசப்பட்டவன், தன்னுடைய அடியவர்களுக்கெல்லாம் பரதந்திரனா இருப்பவன் அப்படின்லாம் இந்த சொல்ற சொல்லெல்லாம் இப்போ வெறும் பொய்யாகி விட்டது. சில மூட நம்பிக்கை இருக்கிறவாள்லாம் வந்து ஆலமத்துல பிசாசு இருக்குன்ட்டு சொல்றது எப்படி பொய்யோ அந்த மாதிரி கண்ணனை பத்தி சொல்றது எல்லாமே வெறும் பொய்யாகி விட்டது. கிருஷ்ணன்கிற பெயருக்கு தகுந்தபடியே புறம்போல் உள்ளும் கரியனாகவே இருக்கிறான் இவன். எல்லாரையும் எளியவன் எளியவன் என்று நம்ப வைத்துக் கொண்டு இதுவரை நடித்து காட்டிவிட்டான் அப்படின்னு அவனை பத்தி சொல்றான் ஆண்டாள். அதுக்கப்புறம் கருந்தெய்வம் என்கிறான். ஆண்டாளுக்கு அந்த திருமேனி, அந்த திருமேனியினுடைய அந்த கருத்த நிறத்துல ஆண்டாளுக்கு ரொம்ப ஆசையாம். இப்ப சொல்றா, சரி அவனுடைய ஸ்வபாவம் எல்லாம் மாறிடுது, அந்த நிறத்தையும் மாத்திருக்க வேண்டிதானே, அது என்ன இப்ப படாத பாடுபடுத்துறதே அப்படிங்கிறாளாம். காட்சி பழகி கிடப்பேனை, சரி அவனோட பழகின அந்த நாட்கள் எல்லாம் நினைச்சு கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்கலான்னு பார்த்தா இப்ப அது என்னுடைய வேதனையை அதிகப்படுத்தி படுக்கையிலேயே கிடத்திடுது. என்னால இப்ப எழுந்துக்கவும் முடியல, இடம் வலம் கூட புரண்டு படுத்துக்கவே முடியாத நிலையில அவனுடைய நினைவுகளே என்ன இப்படி படுக்கையில படுக்க வைத்து விட்டது அப்படிங்கிறாராம். அவருடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா, ராமாயணத்துல வந்து ராமனுடைய நண்பர்கள் அப்படி இருந்தாலும், ராமனுடைய நண்பர்கள்லாம் ராமன் வந்து வனவாசத்துக்கு செல்ல போகிறான்னு கேட்ட உடனே அவர்கள்லாம் சோகத்தினால அறிவிழந்து அப்படியே கீழே விழுந்து கிடந்தாராம். ராமனுடைய தந்தை தசரதன் வந்து அவனுக்கு அனுமதி கொடுத்து ராமனை அனுப்பி வைத்து விட்டான். அதே மாதிரி அவனுடைய தாய் கௌசல்யையும் அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணி அவனை அனுப்பி வைத்து விட்டான். ஆனா அவனுடைய நண்பர்கள் சோக பாரத்தினால அழுத்தப்பட்டு அப்படியே விழுந்து கிடந்தவர்கள் தான். அங்க சொல்றான், ஏது ராமஸ்ய சுக்ருதக சர்வேதே மூட சேதசக சோக பாரேனச்ச ஆக்ராந்தாக சயனம்ன ஜகுஸ்ததா அப்படின்னு அங்க வால்மீகி ஸ்லோகம் பண்ணியிருக்கார். இந்த ராமனுடைய நண்பர்கள்லாம் அவன் வனவாசத்துக்கு எழுந்தருளும் போது எழுந்து அவனை வழி அனுப்பவும் வரல, அவனை போகாதேன்னு தடுக்கவும் வரல. எல்லாருக்கும் வந்து அறிவு இழந்தவர்களாக, சோகத்தினால அறிவு இழந்தவர்களாக கீழே விழுந்து கிடந்தார்கள். அத மாதிரி இருக்கு என்னுடைய நிலைமையும் அப்படின்னு இப்போ ஆண்டாள் சொல்றான். இப்படி வருந்தி கிடக்கிற எனக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஆறுதலா சற்று வார்த்தைகளை சொல்லணும். அவனுடைய வடிவழகை பத்தி பேசணும், அவனுடைய குணத்தை பத்தி பேசணும். அப்படிலாம் பேசாமல் நீங்க பேசுற பேச்சு எப்படி இருக்குன்னா, புண்ணில் புலி பெய்தாற் போல இருக்கு. ஏற்கனவே வந்து புறையோடி கிடக்கிற புண்ணு மேல புளிரசத்தை நீங்க சொரிந்தீர்களானால் அது எவ்வளவு வேதனையை கொடுக்கும்.
அந்த மாதிரி இருக்கு உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறா. உடனே அவெல்லாம் கேட்கிறா, நாங்க அப்படி என்ன பேசிவிட்டோம் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஆண்டாள் சொல்றா, புறநின்று அழகு பேசாதே. நீங்கள் என்னுடைய வாசல்ல கூட நிக்கல, என்னுடைய பக்கத்திலேயே நின்று கொண்டு ஏதோ உங்கள் மனசுக்கு தோன்றினதெல்லாம் பேசுற. ஆண்டாளே, நீ கண்ணனுடைய நினைவெல்லாம் நீ தவிர்க்க வேண்டும். இவ்வளவு அதிகமா நீ அவன்கிட்ட பிரேமை கொள்ள கூடாது. இப்படியெல்லாம் சொல்லி என்னுடைய மனதை நீங்கள் புண்படுத்துகிறீர்கள். அவனுடைய நினைவை தவிர்க்க பார்க்கிறீர்கள். என்னையும் அவனையும் நீங்க சேர்க்க பார்க்கணும். அதுக்கு பதிலா அவனுடைய நினைவையே கூடாது என்று இப்படி என்னை தடுக்கிறீர்கள். இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு மிகுந்த வேதனையே கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாராம். அதுக்கு அவர்கள்லாம் சொல்றா, நீயும் அவனை விரும்புகிறாய், அவனும் உன்னை விரும்பு. இந்த இடத்துல நாங்க பண்ண வேண்டிய எத்தனம் என்ன இருக்கு அப்படின்ட்டு அவெல்லாம் கேட்டாளாம். அதுக்கு ஆண்டாள் சொல்றான், அவன் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமானாக இருக்கிறான் அப்படின்னு ஆண்டாள் சொல்றான். ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விருப்பம் இருந்தாலும் அவன் ஆண்மகனா இருக்கான், நான் இப்ப பெண் பிள்ளையா இருக்கேன். அந்த வித்தியாசம் இருக்கேன். பட்டர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, முளை எழுந்திருக்கும் பெண்களின் வருத்தம் மோவாயில் தாடி மீசை முளைத்திருக்கும் ஆண்களுக்கு தெரியாதே. பட்டருடைய வார்த்தை கூட இருக்கு. அவன் சாந்தீபனி கிட்ட எல்லா பாடத்தையும் கத்துன்னு இருக்கான். தன்னை அண்டினவர்களுக்கு இரக்கம் காட்டணுங்கிற விஷயத்தையும் அவன் கத்துன்னு இருக்கான். ஆனால் இப்ப அவன் பெருமானாக ஒன்றோ இருக்கிறான். அவன் என்னுடைய வருத்தம் தெரியாதவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல எப்படி திருவடி ராமபிரானை பிரபுவாக இருக்கிறார்னு எப்படி திருவடி சொன்னாரோ அந்த மாதிரி ஆண்டாளும் அவன் பெருமானாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். திருவடி முதல்ல அங்க ராமபிரான் வருந்தி கொண்டிருக்கிறத பாக்க, சீதையினுடைய பிரிவினால ராமன் வருந்தி கொண்டிருக்கிறத அப்படி பாக்குறாராம். அப்ப திருவடி நினைக்கிறாராம் மனசுல, இவன் என்ன வீரன், இவன் இக்ஷ்வாகு குலத்துல அவதரிச்சிருக்கான், வசிஷ்டருடைய சீடரா இருக்கான். அப்படி இருந்த பொழுதிலும் இப்படி ஒரு பெண் பிள்ளையை பிரிந்ததுக்காக இப்படி வருந்தி கொண்டு இருக்கானே அப்படின்ட்டு திருவடி நினைச்சாராம். ராமனை பத்தி ஒரு தாழ்வா நினைவு இருந்துதான். அதுக்கப்புறம் திருவடியே அசோகவனத்துல சீதைய பாக்குறார். பார்க்கும் பொழுது அவர் நினைக்கிறான், அடடா, இப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளைய பிரிஞ்சு ராமன் எப்படி இருக்கார், துஷ்கிருதம் கிருதவான் ராமக அப்படிங்கிறான். ராமன் செயற்கரிய செயலை என்றோ செய்கிறான். எப்படி அவனுக்கு பிராட்டிய பிரிஞ்சு இப்படி ஒரு இந்த சீதா பிராட்டிய பிரிஞ்சு அவன் எப்படி உயிர்ந்தரிக்கிறான், அவன் பிரபுவாக இருக்கிறாரே அப்படின்ட்டு திருவடி நினைச்சான். அந்த மாதிரி என்னை பிரிந்து அவன் பெருமானாக இருக்கிறான் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறார். அதுக்கப்புறம் அவன் பெருமானா இருக்கிறதுனால நம்மை பிரிந்து அவன் காலம் கழிக்க கூடும். ஆனால் நமக்கு அவன் இல்லாமல் இருக்க முடியாது. நம் சத்தையே அவனுடைய அதீனம் அன்றோம். அதனால என்னுடைய சத்தையை காத்து கொள்வதற்கு நான் ஏதாவது பண்ணணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், அவனோடு தொடர்பு கொண்டுள்ள ஏதாவது வஸ்துக்களை கொண்டு என் மீது சேர்க்க பாருங்கள், அப்பொழுது என்னுடைய வாட்டம் சிறிது தனியும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அது சொல்றா, என்ன வஸ்துவை கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவர்கள்லாம் கேட்டானு. அறையில் பீதக வண்ண வாடை. அவன் இப்ப பசுமைக்க போற சமயம் இது. அவன் தன்னுடைய பீதக ஆடையை கழற்றி ஆய்ப்பாடியில வைத்து விட்டு பசுமைக்கிறதுக்காக தோளுடைய அணிந்து கொண்டு போவான். அங்க போய் அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் தன்பால் ஈர்த்து அவர்களெல்லாம் துன்புறுத்தணுமே அவனுக்கு. அதனால இப்போ தோல் உடைய உடுத்தி கொண்டு போவான். அந்த சமயத்துல நீங்க போய் அந்த பீதக ஆடைய கொண்டு என்னுடைய வாட்டம் தனியும்படி என் மேல் நீங்க வீச வேண்டும் அப்படிங்கிறார். இந்த இடத்துல ஒரு அழகான சம்வாதம் ஒண்ணு இருக்கு. அதாவது நஞ்சியர்ங்கிற ஆச்சாரியர் பட்டரை பார்த்து கேட்கிறார், ஆண்டாள் அறையில் பீதக வண்ண வாடை கொண்டு என் வாட்டம் தனிய வீசுகிறேன்னு சொல்றாரே, அறையில் சாத்தின ஆடைதான் என்ன நிர்பந்தம், அது மேலிட்ட உத்தரியமானால் ஆகாதோ அப்படின்னு அவர் கேட்கிறார். அதுக்கு பட்டர் ரொம்ப அழகா பதில் சொல்றார், ஆண்டாளுக்கு கண்ணனுடைய ஸ்வேத பரிமளத்துல ரொம்ப ஆசை. அது அறையில் சாத்தின திரு ஆடையில தான் ரொம்ப விசேஷமா கிடைக்கும். அது மேலிட்ட உத்தரியத்துல அப்படி கிடைக்காதுங்கிறதுனால அறையில் பீதக வண்ண வாடை கொண்டு
என் வாட்டம் தனிய வீசீரேன்னு ஆண்டாள் சொல்கிறாள் அப்படின்னு அழகா பதில் சொன்னாராம் பட்டன். ஆண்டாள் சொல்றா, என்னையும் அவனையும் சேர்த்து ஒருவரை ஒருவர் அனுபவிக்கும்படி செய்யுங்கள்னு நான் சொல்றேன் உங்ககிட்ட. ஆனா உங்களால அது இயலாது. அதனால அவனுடைய திரு பீதாம்பரத்தையாவது கொண்டு வந்து என் மீது வீசி என்னை உயிர் தரிக்கும்படி செய்யுங்கோள் என்று சொல்கிறார். இந்த பாசுரத்துக்கு ஸ்ரீரங்கம் பெரிய கோவில்ல பகல் 4ஆம் உற்சவத்தன்று மாதிரி அரையர் சேவையில வந்து இந்த பாசுரத்துக்கு அபிநயம், வியாக்கியானம், கொண்டாட்டம் எல்லாம் சேவிப்பா. அப்போ அந்த வாட்டம் தனிய வீசீரே அப்படிங்கிற இடத்துக்கு அரையர் சுவாமி அழகா கொசுவி வச்சுட்டு இருப்பார் தன்னுடைய வஸ்திரத்தை. அதை எடுத்து 2 புறமும், இடது புறமும் வலது புறமும் அப்படியே வீசி காட்டுவார். அப்ப அங்க நான் அதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஆற்றாமை ஏற்பட்டு அது தனியற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். ரொம்ப அழகான அனுபவமா இருக்கும். அதை போய் நம்ம எல்லாரும் சேவிக்கணும். இப்படி முதல் பாசுரத்துல ஆண்டாள் கண்ணனுடைய அந்த பீதக வாடையை கொண்டு தன் மீது வீசி தன்னை வாட்டம் தனியும்படி வேண்டுகிறாள். இது முதல் பாசுரம். அடுத்த பாசுரத்துல கண்ணன் அணிந்து கொண்டிருக்கிற அந்த திருத்துழாய் மாலையை கொண்டு என்னுடைய குழல் மீது சூட்டி என்னுடைய வாட்டம் தனியும்படி செய்யுங்கோள் என்று சொல்கிறேன். பாலால் இலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டு இருந்தேனே, வேளால் துன்னம் பெய்தார் போல் வேண்டிட்டெல்லாம் பேசாதே, கோலால் நிறைமேத்து ஆயனாய் குழந்தை கிடந்த குடமாடி நீலார் தன்னன் துழாய் கொண்டு என் நெறிமன் குழல் மேல் சூட்டீரே அப்படின்றான். பாலால் இலையில் துயில் கொண்ட அப்படிங்கிறார். அது பாலால் இலைன்னா ரொம்ப பால் பாய்ந்த இளம் தளிர். அந்த ஆளில எப்படி இருக்குன்னா ரொம்ப இளமையான இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு சின்ன இலையில கண்ணன் வந்து சயனித்து கொண்டு இருக்கான். அத பாக்குறா ஆண்டாள். ஐயோ, எப்படி ஒரு சிறிய இலையில இப்படி சயனித்து கொண்டு இருக்கானே. இது என்னமோ யசோதை வந்து 4 அப்புறமும் பாதுகாப்பா இருக்கிற ஒரு தொட்டில்ல அவள் அவனை கண் வளர்ந்தருளி செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் அதுல துயில் கொண்டருளும் மாதிரி இப்படி ஒரு சிறிய இலையில இப்படி சயனித்து கொண்டு இருக்கானே. எங்கேயாவது திரும்பி படுத்தான்னா அது கீழே பிரளய ஆர்ணவத்துல வீழ்ந்துடுவானே. இது என்ன அகடித கடனா சாமர்த்தியம், செயற்கரிய செயலை இப்படி செஞ்சுட்டு இருக்கானே கண்ணன் அப்படின்னு நினைக்கிறான். சிறிய வயதிலேயே அவன் வந்து ஒருத்தி மகனாய் பிறந்தான். அதுக்கப்புறம் ஒருத்தி மகனாய் போய் சேர்ந்தான். அதுக்கு மேல பூதனை, சகடாசுரன், இவன் இந்த முதலான அசுரர்கள் எல்லாம் வந்து நிரசனம் பண்ணினான். அப்புறம் குன்று எடுத்து ஆனிரைகள் எல்லாம் காத்தான். இத்தனை காரியம் செய்தது போதாதுன்னு அதுக்கு மேல இப்போ ஒரு சிறிய இலையில இப்படி அவதரிக்கும் போதே ஒரு சிறிய இலையில இப்படி சயனித்து கொண்டு இருக்கானே. இது என்ன அகடித கடனா சாமர்த்தியம் என்று வயிறு பிடிக்கிறாள். அவள் பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தி இல்லையா? பெரியாழ்வார் எப்படி இருப்பார்? அஞ்ச வேண்டாத சமயங்களுக்கெல்லாம் அஞ்சி பகவானுக்கு பல்லாண்டு பாடுறதையே வழக்கமாக கொண்டிருந்தவர். அவரை போலவே அவருடைய திருமகளும் கண்ணன் இப்படி ஒரு ஆதாரமே இல்லாத ஒரு இலையில இப்படி சயனித்து கொண்டு இருக்கானேன்னு அதை நினைச்சு அவன் வந்து இந்த சமயத்துல அவனுக்கு பரிந்து பல்லாண்டு பாடுபவர்களுமே யாருமே இல்லையே அப்படின்னு அவன் ரொம்ப அப்படியே பயப்படுறான். என்ன ஆவான்னு பயப்படுறான். அதனால தன்னுடைய நெஞ்ச அவனை விட்டு வேற இடத்துல செலுத்த முடியாம இருக்கான். பரமன் வலைப்பட்டு இருந்தேனேங்கிறான். அவனுடைய அந்த கண்ணன் அப்படி படதள சாயியா அவன் வந்து ஒரு சிறிய இலையில அப்படி சயனித்துட்டு இருக்கானே, அதை விட்டுட்டு மனதை வேற எங்கேயுமே செலுத்த முடியாம அவ இருக்கான். இப்படி இருக்கிற என்கிட்ட நீங்க எப்படி இருக்கும்? பரிவா சில வார்த்தைகளை பேசணும். ஆனால் உங்களுடைய வேண்டிட்டெல்லாம் பேசாது. உங்க மனம் போன போக்குல நீங்க பேசுற பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னா வேளால் துன்னம் பெய்தார் போல. வேளால் துன்னம் பெய்தார் போல நான் ஏற்கனவே வந்து புண்ணா இருக்கிற இடத்துல வேலை வேற குத்தி நீங்க துளையிட்டீர்களானால் அது எவ்வளவு ஹிம்சையை உண்டு பண்ணும். அது ரணத்தை மேலும் அதிகரிக்கும். அந்த மாதிரி ஏற்கனவே புண்பட்டிருக்கிற என்னுடைய நெஞ்சத்தை நீங்கள் உங்கள் பேச்சுக்கள்னால கண்ணன் மீது இவ்வளவு ஆசை கூடாது, கண்ணனை நீ மறக்க வேண்டும், இப்படியெல்லாம் சொல்ற இந்த வார்த்தைகள் என்னை மேலும் புண்படுத்துவதாக இருக்கிறது. ஏற்கனவே புண்ணாயிருக்கிற என்னுடைய மனதை
நீங்கள் உங்கள் வார்த்தைகளை கொண்டு மேலும் புண்ணாக்காதீர்கள் என்று கூறுகிறாள். அவ சொல்றா, நீங்க என்ன பண்ணணும்னா, கோலால் நிறைமேய்த்து ஆயனாய் குடந்தை கிடந்த குடமாடிங்கிறான். அதாவது கண்ணன் ஒரு சின்ன கோலை கையில வச்சுண்டு அந்த பசுக்கள் எல்லாம் மேய்க்கிறான். அத சொல்லி அவன் எப்படி பசுக்கள் எல்லாம் மேய்க்கிறானோ அந்த மாதிரி தன்னையும் ரட்சிக்க வல்லவன்னு நீங்க சொல்லணும். எப்படி ராமன் அவன் வில் பிடித்த வீரன், சத்திரியனா இருந்தான். அவன் சத்திரியனா பிறந்து வில்ல கையில வச்சுண்டு அங்க இருக்கிற அந்த அசுரர்கள் ராட்சசர்களை எல்லாரையும் வதம் பண்ணி மகரிஷிகள் எல்லாம் காப்பாத்தினான். அந்த மாதிரியா கண்ணன் ஒரு சிறிய கோலை கையில வச்சுட்டு ஆனிரைகளெல்லாம் ரட்சித்தான். அதை போல் தன்னையும் ரட்சிக்க வல்லவன்னு சொல்லணும். அவங்க ஆயப்பாடியில எல்லாரும் தன்னை கண்டு அனுபவிக்கும்படி குடக்கூத்து முதலியவைகளெல்லாம் ஆடி அவர்களுக்கு தன்னை கொடுத்து, அதுக்கு மேல குடக்கூத்து ஆடின களைப்பு தீர திருக்குழந்தையில சயனித்துக் கொண்டிருக்கு. எப்படி எளிமையானது! இதை பற்றியெல்லாம் என்னிடம் சொல்லி நீங்கள் என்னை ஆற்றுவதை விட்டு நீங்கள் உங்கள் மனம் போன போக்கில் பேசுவது எப்படி இருக்குன்னா, வேலால் துன்னம் பெய்தார் போல, வேலை கொண்டு மேலும் துளையிடுவது போல மிகுந்த வேதனையை உண்டு பண்ணுவதாக இருக்கிறது அப்படிங்கிறார். அவர்கள்லாம் கேட்கிறா, நாங்க என்ன பண்ணணும், உன்னை ஆறுதல் படுத்துவதற்கு நாங்கள் என்ன காரியம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறோம். நீலார் தன்னம் துழாய் கொண்ட நெறிமென் குழல் மேல் சூட்டீரே. நீலார் தன்னந்துழாய் அப்படிங்கிறான். அந்த திருத்துழாய் எப்படி இருக்கணும்னா ரொம்ப பசுமையா, அது குளிர்த்தி பொருந்தியதா, ரொம்ப அழகான திருத்துழாய். அவன் சூட்டின் இருக்கிற அந்த திருத்துழாயை கொண்டு என்னுடைய குழல் மேல நீங்க சூட்டுங்கோ அப்படிங்கிறான். அங்க அழகா வியாக்கியானத்துல ஒரு விஷயம் சொல்ற, மிக்க சீர் தொண்டரிட்ட துலகம் அப்படிங்கிறான். அதாவது மிக்க சீர் தொண்டர் அப்படிங்கிறதுக்கு அத அந்த வாக்கியத்தை பிரிச்சு வியாக்கியானத்துல காட்டியிருக்கான். தொண்டர், சீர்தொண்டர், மிக்க சீர்தொண்டர். அது தொண்டர்ங்கிறவா யாருன்னா, பகவானுக்கு ஏதோ பயனை எதிர்பார்த்துட்டு திருத்துழாய சாத்துபவர்களுக்கு அத தொண்டர் அப்படிங்கிறார். அவர்கள் சாத்துற அந்த திருத்துழாய் எப்படி இருக்குமான்னா ரொம்ப வாடி உலர்ந்து போயிடுமா. சீர்தொண்டர்ங்கிறவா யாருன்னா, பகவானுக்கு மோட்ச உபாயத்துக்காக அவனை வழிபட்ட அவனுக்கு இதெல்லாம் சமர்ப்பிக்கிறவாளுக்கு சீர்தொண்டர் அப்படிங்கிற. மிக்க சீர்தொண்டர்ங்கிறவா யாருன்னா, அவனுக்கு பல்லாண்டு பாடுவதையே பிரயோஜனமாக கொண்டு அவனுக்கு இப்படி திருத்துழாய சாத்துறாளே, பெரியாழ்வார் போன்றவர்கள் அப்படின்னு சொல்றான். அந்த பெரியாழ்வார் போன்றவர்கள் சாத்தி இருக்கிற அந்த திருத்துழாயை கொண்டு என்னுடைய கூந்தல் மேல நீங்கள் சூட்டுங்கோ. என்னுடைய கூந்தல் பல நாட்கள் பேணாமல் வாடி கிடக்கு. அப்படி இருக்கிற அந்த கூந்தல்ல அந்த பசுமையான திருத்துழாயை கொண்டு நீங்கள் சூட்டுங்கோ என்று பிரார்த்திச்சுக்கிறார். இதுதான் இரண்டாவது பாசுரத்தினுடைய விஷயம். மூன்றாவது பாசுரத்துல அவனுடைய கடைக்கண் என்னும் அம்பு பட்டு நான் வெந்து போயிருக்கிற என்னுடைய நெஞ்சின் மீது அவன் அணிந்திருக்கிற அந்த வனமாலையை கொண்டு புரட்டுங்கள் என்று கூறுகிறார். கஞ்சை காய்ந்த கருவில்லி கடைக்கண் என்னும் சிறைக்கோளால் நெஞ்சூடுருவ வேவுண்டு நிலையும் தளர்ந்து நைவேனை அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன் அவன் மார்பணிந்த வனமாலை வஞ்சியாதே தருமாகில் மார்பில் குழந்த புரட்டீரே அப்படின்னு சொல்றான். கஞ்சை காய்ந்த கருவில்லி அப்படிங்கிறான். அதாவது கஞ்சன்கிறவன் யாருன்னா கம்சனை சொல்றாங்க. கம்சன் என்ன பண்ணான்னா, கண்ணனை ஒரு வில்விழா அப்படின்னு பெயர் வச்சு மதுரா நகரத்துக்கு அழைக்கிறான். மதுரா நகரத்துக்கு கண்ணன் வந்த உடனே அவனை வதம் பண்ணணும்னு நிறைய திட்டங்கள்லாம் தீட்டி வைக்கிறான். கோலையா பீடம்னு ஒரு மத யானையை நிறுத்தி வைக்கிறான். வழியிலேயே கண்ணன் வர்ற வழியில அந்த மத யானையை நிறுத்தி வைக்கிறான். அதுக்கு மேல அதுல தப்பிச்சுட்டான்னா முஷ்டிகன் சானூரன் மல்லர்கள் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கான். அப்படியெல்லாம் நிறுத்தி வச்சு அவனை எப்படியாவது முடிச்சுடணும்னு பாக்குறான் கம்சன். அப்படி அவர்கள் அவனை கொன்று விட்டார்களானால், ஐயோ என்னுடைய மருமகனை இப்படி தவறாக கொன்று விட்டார்களே என்று பரிவுள்ள மாமன் போல கண்ணீர் விட்டு வருத்தம் கொண்டவன் போல நடிக்க வேண்டும் என்றெல்லாம் மனோரதத்தோட இருந்தானா அந்த கம்சன். அவனுடைய எண்ணங்களை எல்லாம் அவனோடையே போகும்படி முடித்து விட்டான் கண்ணன்
அத கஞ்சை காய்ந்த கருவெள்ளின்னு சொல்றான். இந்த இடத்துல ஆண்டாளுடைய நினைவு என்னன்னா, இப்படி பிரதிகூலருக்கு செய்ய வேண்டியது எல்லாம் அனுகூலரான எனக்கும் செய்ய வேண்டுமோ அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஆண்டாளை பார்த்து அங்க இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் கேட்கிறா, ஆண்டாள் உனக்கு அவன் என்ன பண்ணிட்டான், இன்னும் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்கிறாளாம். அதுக்கு ஆண்டாள் பதில் சொல்றா, கடைக்கண் என்னும் சிறைக்கோலால். ரொம்ப காதலுடையவர்கள் தங்களுடைய காதலுக்கு விஷயமானவர்களை கடைக்கண்ணால பார்ப்பாங்க. அந்த கடைக்கண்ணால பார்க்கும்போது அந்த காதலுக்கு விஷயமானவர்கள் ரொம்ப அப்படி தங்களை இழந்து அப்படி துடிப்பாங்க. அந்த மாதிரி இப்போ கண்ணன் என்ன பண்றான்னா, தன்னுடைய கடைக்கண்ணால என்ன ஒரு பார்வை பார்த்து, கடைக்கண் என்னும் சிறைக்கோள் அப்படிங்கிறான். சிறைக்கோள்னா அந்த சிறகுகள் இருக்கிற அம்பை பத்தி சொல்ற, அம்புங்கிறான். அந்த கடைக்கண் ஆகிற அம்பு என்ன பண்ணா, அதால என்ன ஒரு பார்வை பார்த்தான். அவன் முழுசா என்ன பார்த்திருந்தான்னா அந்த இடத்த விட்டு நான் விலகி போயிருப்பேன். அவன் கடைக்கண்ணால பாக்குறதுன்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒரு பார்வையை என் மீது அவன் பார்த்தான். அது என்ன பண்ணித்துன்னா, நெஞ்சூடுருவ வேவுண்டு நிலையும் தளர்ந்து நைவேனை அப்படிங்க. அது என் நெஞ்ச ஊடுருவின்று அப்பால் போய் என்ன அப்படியே நிலை கொலைய செய்விட்டது. அந்த இடத்துலயே நான் நிலை கொலைஞ்சு கீழே விழுந்து விட்டேன் அப்படிங்கிறான். நிலை குலைஞ்சு அப்படியே கீழே விழுந்துட்டேன். அந்த பார்வை என்னை அப்படி நிலை குலையும்படி செய்து விட்டது அப்படிங்கிறான். அஞ்சேல் என்னான் அவனூர். இப்படி நிலை குலைந்து நான் இப்படி கிடக்கிறேன். ஓடி ஆண்டாள் நீ பயந்துட்டியா, பயப்படாதே, அவனுடைய கண் பார்வையினால தானே நான் இப்படி வீழ்ந்து கிடக்கிறேன். ஓடி என்னை அணைத்து கொண்டு நீ அஞ்சாதேன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாத, சொல்ல மாட்டேங்கிறான். ராமன் எப்படி இருந்தான், தன்னுடைய கையால் செலுத்தின அந்த அம்பு பட்டு வாலி கீழே விழுந்து கிடக்கிறான். அந்த சமயத்துல வாலி துடிக்கிறத பார்த்து சுக்ரீவன் கண்ணீர் விட்டு அழுதான். சுக்ரீவன் அழறத பார்த்து ராமன் நெடுநேரம் கண்ணீர் விட்டு கொண்டு இருந்தான். அவனும் ஒருவன். அவன் எப்படி மற்றவர்கள் கிட்டெல்லாம் கருணையோடு இருக்கிற ராமனும் ஒருவன். இவன் எப்படி இருக்கான், அந்த கண்ணன் எப்படி இருக்கான், என்ன கீழே இப்படி நிலை குலையும்படி செய்து விட்டு நான் துடிக்கிறத பார்த்துண்டு அதுலயே மனம் மகிழ்ந்தவனாய் இப்படி சென்று கொண்டு இருக்கிறான். இவனும் ஒருவன் அப்படின்ட்டு ஆண்டாள் இப்படி பெருத்து வார்த்தை சொன்னான். அதனால அவனை விட்டுட முடியுமா, முடியாது. அதனால அவன் என்ன சொல்றான்னா, அவன் மார்வணிந்த வனமாலை வஞ்சியாதே தருமாயில் மார்பில் குழந்து புரட்டீரே. அவன் மார்வணிந்த வனமாலை, அவன் தன்னுடைய திருமார்பில ரொம்ப அழகா பிரீத்தியோட ஒரு மாலையை சாத்தின்னு இருப்பான். அந்த வனமாலையை நீங்க கொண்டு வரணும். வஞ்சியாதே தருமாயில் அப்படிங்கிறான். வஞ்சியாதேங்கிறதுக்கு என்ன சொல்றான்னா, வியாக்கியானத்துல நீங்கள் போய் அந்த வனமாலைய அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வர்றதுக்கு போகும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்னா, உங்களையும் ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவான். தன்னுடைய புன்னகையினாலும் பேச்சினாலையும் உங்களையும் ஏமாற்ற பார்ப்பான். எப்போது வந்தீர்கள், எப்படி வந்தீர்கள் அப்படியெல்லாம் கேட்பான். அப்ப நீங்க மறந்து போயிடுவீள். அப்படியெல்லாம் அவனுடைய வஞ்சனைக்கு ஆட்படாமல் அவன் உங்களுக்கு தன்னுடைய வனமாலையை கொடுத்தானாகில் அதை கொண்டு என்னுடைய மார்பில நீங்கள் புரட்டுங்கள். புண்பட்டிருக்கிற இடத்துல தானே மருந்து தடவணும். என்னுடைய நெஞ்சில அவனுடைய கடைக்கண் ஆகிற அம்பு பட்டு என்ன அப்படியே புண்பட செய்திருக்கு. அந்த புண்பட்ட இடத்துல தானே மருந்து தடவணும். அதனால அந்த மாலையை கொண்டு என்னுடைய மார்பில புரட்டுங்கள். அவனை மார்போட அணையணும்னு ஆசைப்பட்டாள் ஆண்டாள். அந்த மாலையாவது தன்னுடைய மார்பின் மீது புரட்டினால் அவனோட தழுவின அந்த ஆறுதலாவது தனக்கு கிடைக்குமே அப்படின்னு சொல்லி அந்த மாலையை கொண்டு தன் மார்பின் மீது புரட்டும்படி அவள் பிரார்த்திக்கிறாள். இந்த பாசுரத்துக்கு கஞ்சை காய்ந்த கருவில்லி அப்படிங்கிற இடத்துக்கு அரையர் சேவையில அழகாக அந்த நாடகம் நடித்து காட்டுவார்கள். அதாவது முதல்ல இந்த பாசுரம் சேவிச்சுட்டே வரும்பொழுது கஞ்சை காய்ந்த கருவில்லி அந்த வாக்கியத்தை அந்த தொடரை சேவிச்ச உடனே அப்படி நிறுத்தி விடுவார்கள் அரையர்கள். அந்த இடத்துல அழகிய மணவாள பெருமாள் கம்சனை எங்கனே வதம் செய்தார் எனில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிறுத்திடுவான். அதை இரண்டாம் சேவைக்கு வச்சுப்பான். அந்த கம்ச வதம்ங்கிற அந்த நிகழ்வை இரண்டாம் சேவைக்கு வச்சுட்டு மீதி அடுத்த பதிகம் பட்டி மேய்ந்தோர் அந்த பதிகத்தை சொல்லி
அந்த நாச்சியார் திருமொழியை தலை கட்டிட்டு அப்புறம் பெருமாள் திருமொழி, திருச்சந்த விருத்தம் இதெல்லாம் சேவிச்சு அன்னைக்கு சேவை அப்போ அந்த காத்தால அந்த சேவையை முடிச்சுடுவோம். அப்புறம் மத்தியானம் என்ன ஆகும்னா, கஞ்சை காய்ந்த கருவெள்ளி இந்த பாசுரத்துல அவ சொல்லியிருக்கா இல்லையா, அழகிய மணவாள பெருமாள் கம்சனை எங்கனே வதம் செய்தாரே நில்னு. அதுக்கு முழுக்க கண்ணனுடைய திரு அவதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு அவன் மதுரா நகரத்துக்கு வந்தது, அங்க கூனிய பார்த்தது, மாலாக்காரரை பார்த்தது, ஒரு வண்ணான பார்த்தது, இதெல்லாம் அபிநயம் பண்ணுவான். அதுக்கப்புறம் முஷ்டிக சானூரர் அந்த அந்த மல்லர்களோட யுத்தம் பண்ணினது இதெல்லாம் நடித்து காட்டுவார்கள். அங்க நமக்கு உண்மையாவே கண்ணன் மதுரா நகரத்துக்கு வந்த மாதிரியும், அவன் இவர்களெல்லாம் நிரசனம் பண்ணின மாதிரியும், கம்சனை வதம் பண்ணின மாதிரியும் நமக்கு ஒரு உணர்வு உண்டாகும். அந்த மாதிரி அழகா அவர்கள் நடித்து காட்டுவார்கள். இந்த பாசுரம் இப்படி அரையர் சேவையில நாடகமாக நடிக்கப்பட்டு காட்டப்பட்ட இது ஒரு சிறந்த ஒரு பாசுரமாக திகழ்கிறது. அடுத்த பாசுரத்துல கண்ணபிரானுடைய வாய் அமுதத்தை கொண்டு என்னை பருகச் செய்து என் இழைப்பை நீக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். ஆரே உலகத்து ஆற்றுவார் ஆயற்பாடி கவர்ந்தொண்ணும் காரேர் உழக்க உழக்கொண்டு தளர்ந்தும் முறிந்தும் கிடப்பேனே ஆற அமுத அணையாந்தன் அமுத வாயில் ஊறிய நீர்தான் புலர்ந்து புலராமே பருக்கி இழைப்பை நீக்கீரே அப்படிங்கிறார். ஆரே உலகத்து ஆற்றுவார், இந்த உலகத்துல எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யார்தான் இருக்கா? யாருமே இல்லையே, நான் எவ்வளவு துன்பப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிறாராம். அதுக்கு சில பேர் கேட்கிறான், சீதா பிராட்டிக்கு கூட தான் நிறைய கஷ்டம் இருந்தது, அவ எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்தாளே அப்படின்னு கேட்கிறாராம். அதுக்கு ஆண்டாள் சொல்றாளாம், சீதா பிராட்டி மாதிரி என்னால தரித்திருக்க முடியுமா? அவர் ராமனுடைய கல்யாண குணங்களை எல்லாம் அவன் நல்லா அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தான். ராமஸ்ய வியவசாய யஜ்ஞா லக்ஷ்மணஸ்ய தீமதக நாத்தியத்தம் சுப்யதே தேவி கங்கேவ ஜலதாகமே என்று சொல்லப்படும். சீதா பிராட்டி ராமனுடைய குணங்களை எல்லாம் நன்றாக அறிந்து வைத்திருந்தார். ராமன் தன் அண்டினவர்களை எல்லாம் ரட்சிப்பவன், தன்னுடைய பிரதிஜையை மீறாதவன், அவன் எல்லாரிடத்திலும் இரக்கம் காட்டுபவன் அப்படின்ட்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தான். ராமன் சொல்றானா, ஒரு சமயத்துல இது மாதிரி தண்டகாரண்யத்துல மகரிஷிகளுக்கெல்லாம் உங்களை எல்லாம் நான் ராட்சசர்களிடம் இருந்து காப்பாற்றுவேன்னு வாக்கு கொடுத்திருந்தான். அப்போ பிராட்டி கிட்ட ராமன் சொல்றான், அவ்யகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாவா சீதே ச லக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்சுத்திய ராமனேபியோ விசேஷதக அப்படின்னு சொன்னான். சீதே, நான் என் உயிரை விட்டாலும் விடுவேன், உன்னையும் லக்ஷ்மணனையும் விட்டாலும் விடுவேன், ஒரு நாளும் பிராமணர்களுக்கு செய்து கொடுத்த பிரதிஜையை நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்படி ராமனுடைய குணங்கள் பிரதிஜை மீறாதவனா இருக்கான், கல்யாண குணங்களை உடையவனா இருக்கு. அதுக்கு மேல அவன் கூடவே இருக்கிற லக்ஷ்மணன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, லக்ஷ்மணஸ்ய தீமதக அப்படிங்க, லக்ஷ்மணன் உறுதியான அறிவு உடையவனாக இருந்தான். அந்த மாயமான் பின்னால சீதா பிராட்டி அந்த மாயமான கேட்கிறான், அதை எனக்கு பிடிச்சு தரணும்னு கேட்கிறான். அப்ப அந்த மாயமான பிடித்துட்டு வரணும்னு ராமன் வில்லை அம்பை எடுத்துட்டு போகும் பொழுது லக்ஷ்மணன் தடுக்கிறான். இது உண்மையான மான் இல்லை, இது மாயமான், இத நீ நம்பாதே அப்படின்னு ராமனை தடுக்கிறான். அப்படி தடுக்கும் அளவுக்கு லக்ஷ்மணனுக்கு நல்ல கூர்மையான அறிவு இருந்தது. அப்ப இந்த மாதிரி ராம லக்ஷ்மணர்கள் எப்படி இருந்தான்? ராமன் நல்ல குணங்களை உடையவனா இருந்தான், லக்ஷ்மணன் உறுதியான ஞானத்தை உடையவனா. இப்படி இவர்கள் ரெண்டு பேரும் இருக்கிறதுனால சீதா பிராட்டி தன்னுடைய ரட்சணத்தை பத்தி கவலையே படவில்லை அப்படின்னு சொல்றான். அவ எப்படி இருந்தான்னா, கங்கேவ ஜலதாகமே, கங்கையில எவ்வளவு மழை பெஞ்சாலும் அது தெளிவாவே இருக்குமா, கலங்கவே கலங்கா. அந்த மாதிரி பிராட்டி ராட்சசிகள் மத்தியில எத்தனையோ துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு இருந்த போதிலும் ராமன் கட்டாயம் தன்னை ரட்சிப்பான்னு உறுதியோடு இருந்தான், கலங்காமல் இருந்தான். அந்த மாதிரி என்னால இருக்க முடியுமா? அரே உலகத்து ஆற்றுவார் அப்படிங்கிறான். என்ன ஆற்றுவதற்கு இந்த உலகத்துல யார் தான் இருக்கா?
ராமனுடைய குணங்களை எண்ணி சீதா பிராட்டி உயிர் தரித்திருந்தார். நான் அப்படியா, கண்ணபிரான் எல்லாரையும் துன்புறுத்துவதையே வழக்கமாக கொண்டவன் ஆச்சே. காரேர் உழக்க உழக்குண்டு, அதாவது ஆயர்பாடி கவர்ந்துண்ணும் காரேர் உழக்க உழக்குண்டுங்கிறான். இந்த ஆயர்பாடி முழுவதையுமே தன் வசத்துல வச்சுண்டு அங்க இருக்கிற 5 லட்சம் குடியில இருக்கிற பெண்களை எல்லாம் துன்புறுத்துவதையே வழக்கமாக கொண்டவன் கண்ணன். அந்த 5 லட்சம் குடியில இருக்கிற பெண்களை எப்படி துன்புறுத்தணுமோ அதை எல்லாத்தையும் என் ஒருத்தியிடமே காட்டி என்னை துவைத்து பரிமாறி தளர்ந்தும் முறிந்தும் கிடப்பேனே என்று என்ன சொல்லும்படி என்ன அப்படியே துகைத்து என் எலும்புகளெல்லாம் நொறுங்கி நான் கீழே உருத்தெரியாமல் விழுந்து கிடக்கும்படி அவன் இப்படி செய்து விட்டான் அப்படின்னு சொல்றான். இப்படி இருக்கிறவனை நினைச்சு நான் எப்படி ஆறுதல் கொள்ள முடியும்? அதுக்கப்புறம் சொல்றா, அப்படியே இருந்தாலும் என்னுடைய மனசு கண்ணனை தான் நினைச்சு ஆசைப்படும். ஆரே அமுத அணையான், அவன் எனக்கு உயிர் போன்றவன், எவ்வளவு அனுபவித்தாலும் திகட்டாத. ஆறா அமுத அணையான், ஆறா அமுத அணையான். கண்ணன் எனக்கு உயிர் போன்றவன். 2 மூலிகைகள் சொல்லப்படுறது, சந்தானகர்ணி விஷல்யகர்ணின்னு 2 மூலிகைகள் பேசப்படுது ராமாயணத்துல. ஜாம்பவான் திருவடி அனுப்புறார். இந்த மாதிரி வானரர்கள் எல்லாரும் அடிபட்டு கிடக்கிறார். ராம லக்ஷ்மணர்கள்லாம் அடிபட்டு கிடக்கும் பொழுது அவர்களை தெளிவிக்கிறதுக்காக இமயமலையில இருக்கா 2 மூலிகைகள். அவசரமா அதை கொண்டு இவர்களை தெளிவிக்க வேண்டும் அப்படின்னு ஜாம்பவான் திருவடியை அனுப்புறாராம். அவர் வேகமா போய் அந்த 2 மூலிகைகளையும் அந்த சஞ்சீவி மலையோட கொண்டு வந்தாருன்னா நமக்கு ராமாயணத்துல படிக்கிறோம். அந்த 2 மூலிகைகள் எப்படிப்பட்டதுன்னா, அந்த சந்தானகரணி விஷல்யகரணி. அந்த விஷல்யகரணிங்கிறது சரீரத்துல இருக்கிற அம்புகள் எல்லாம் அதனுடைய வாசனை பட்டாலே அந்த அம்புகள்லாம் சரீரத்துல இருந்து அப்படியே விடுபட்டு கீழே விழுந்துடுமா. அந்த சந்தானகரணிங்கிற அந்த மூலிகை ஏற்பட்ட அந்த ரணங்கள் எல்லாம் உடனே அது சரியாக்கிடுமா. அப்படிப்பட்ட அந்த மூலிகைகளை திருவடி கொண்டு வந்தார். இப்போ ஆண்டாள் சொல்றா, அந்த 2 மூலிகைகளும் எனக்கு கண்ணனே, அவனுடைய திருவாய அமுதமே எனக்கு சந்தானகரணி, அவனே எனக்கு விஷல்யகரணி. விஷல்யகரணி என்பது அவனே, கண்ணனே தனக்கு விஷல்யகரணியாகவும் இருக்கிறான். அவன் வாயில் ஊறிய அந்த அமுதமானது தனக்கு சந்தானகரணி என்கிறாள். கண்ணனையே தனக்கு விஷல்யகரணியாகவும் சந்தானகரணியாகவும் நினைக்கிறாள் அவள். இப்படி அவனுடைய திருவாய் அமுதம், அந்த அமுத நீரை, திருவாயில் ஊறிய அந்த நீரை கொண்டு என் மீது தெளித்து வாடி இருக்கிற என்னுடைய சரீரத்தை சிறிது இளைப்பாற செய்து என்னை சிறிது பருவும்படி செய்து என்னை ஆற்றும் போல் என்கிறாள். அவள் இதற்கு முன்பு ஒரு பதிகத்தில், கற்பூரம் நாருமோ என்ற பதிகத்தில் பாஞ்சஜன்ய ஆழ்வானை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறாள். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றம் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே என்று பாஞ்சஜன்ய ஆழ்வானை பார்த்து கண்ணபிரானுடைய வாயமுதம் எப்படியெல்லாம் இருக்கும் என்று மிகுந்த ஆசையோடு கேட்டாள். பாஞ்சஜன்ய ஆழ்வான் அவளுக்கு எந்த விதமான பதிலையும் கூறவில்லை. அப்பொழுது அதையெல்லாம் அவள் இப்பொழுது அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு அந்த திருவாய் அமுதத்தை கொண்டு என்னை பருகும்படி செய்து என்னுடைய இழப்பை நீங்கள் போக்க வேண்டும். அமுத வாயில் ஊறிய நீர்தான் கொணர்ந்து புலராமே, பருக்கி இழைப்பை நீக்கீரே. இதுக்கு முந்தின பாசுரத்துல பல அவயவங்கள்ல சம்பந்தமுடைய மாலைய கொண்டு வர சொன்னா ஆண்டாள். அது முடியாவிட்டாலும் அவனுடைய வாயாகிற ஒரு அவயவத்துல இருக்கிற அந்த அமுத நீர் அதை கொண்டு என்னை பருக செய்து என்னுடைய இழைப்பை போக்குங்கோள் அப்படிங்க. அந்த காலத்துல எல்லாம் பாம்பு முதலான ஜந்துக்கள்லாம் கடிச்சா அது உமிழ்நீரை மருந்தா கொடுத்து அந்த வேதனையெல்லாம் போக்குவாள், உயிர் தெளியும்படி செய்வாள். இந்த மாதிரி எனக்கு கண்ணனுடைய வாயில் ஊறிய அந்த அவனுடைய வாய் அமுதம் எனக்கு மருந்தாக கொண்டு வாங்கோள் அப்படின்னு சொல்றான். நான் இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவனையே நீங்க கூட்டின்னு வரணும். அவனையே கூட்டிட்டு எனக்கு நீங்க நான் தெளியும்படி செய்ய வேண்டும். அது முடியாது உங்களால.
அதனால எனக்கு அவனுடைய வாய் அமுதத்தையாவது கொண்டு வந்து நான் பருகும்படி செய்து என்னை தெளிவிக்க வேண்டும் என்று கேட்கிறார். இதற்கு அடுத்த பாசுரத்துல அவ கண்ணனுடைய புல்லாங்குழல், அந்த புல்லாங்குழல் அவன் ஊதி வரும்பொழுது அந்த துளைகளின் வழியாக வெளிப்படக்கூடிய அந்த நீரை கொண்டு வந்து என் முகத்தில் தடவுங்கள் அப்படின்னு கேட்கிறான். 5வது பாசுரம், அழிலும் தொழிலும் உருக்காட்டான் அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன் தழுவி முழுசி புகுந்து என்னை சுற்றி சுழன்று போகானால் தழையின் பொழில்வாய் நிறைப்பின்னே நெடுமால் ஊதி வருகின்ற குழலின் துளைவாய் நீர் கொண்டு குளிர முகத்து தடவீரே அப்படிங்கிறான். அழிலும் தொழிலும் உருக்காட்டான் அப்படிங்கிறான். அழிலும்னா கண்ணீர் விட்டு அழறத சொல்றது. நீர் விட்டு அழுதாலும் சரி, காலில் விழுந்து கெஞ்சி தொழுதாலும் சரி, தன்னுடைய திருமேனிய காட்டவே மாட்டேங்கிறான். இந்த பாசுரத்துல அவனுடைய திருமேனியில ரொம்ப திவ்யமங்கல விக்கிரகம், அதுல ஈடுபட்டு அதை தான் காண வேண்டும்னு ஆசைப்படுறான் ஆண்டான். அழிலும் அப்படிங்கிற சுவாபதேசத்துல பக்த லட்சணத்துல ஒன்று, அதனால பக்திய சொல்றது. அப்புறம் தொழிலும் அப்படிங்கிறது அது பிரபத்திய சொல்றது. அது நமஸ்கார பர்யாயமான அந்த பிரபத்திய சொல்றது. இது பக்தி அனுஷ்டித்தாலும் சரி, பிரம்மாஸ்திரம் போன்ற பிரபத்தியை அனுஷ்டித்தாலும் சரி, தன்னுடைய திருமேனியை அவன் காட்டுகிறான் இல்லை அப்படின்னு சொல்றா இதுல. இப்போ இந்த மாதிரி இந்த சாஸ்திரங்கள்ல நதே ரூபம் நச்சாகாரம் அப்படின்ட்டு பகவானுடைய திருமேனியோ அவனுடைய திவ்ய ஆயுதங்களோ அவனுடைய ஸ்ரீவைகுண்ட லோகமோ எல்லாமே தன் அடியார்களுக்காக அவற்றை கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுற. ஆனா அவன் திருமேனிய கூட காட்ட மாட்டேங்குது. இதுதான் அவன் அடியார்களுக்காக இவற்றையெல்லாம் கொண்டிருக்கிறான்னு சொன்ன அந்த சாஸ்திரத்துல சொன்ன விஷயம் இவ்வளவுதானா? தன்னுடைய திருமேனிய கூட அவன் எங்களுக்கெல்லாம் காட்ட மாட்டேங்கிறானே அப்படின்னு ஆண்டாள் வெறுத்து பேசுறான். இன்னும் சொல்றா, பகவானுடைய சொத்தான ஆத்மாவை ஒருத்தன் தன்னுதுன்னு அபிமானிச்சுட்டு இருந்தா அது ஆத்மா அபகாரம் அப்படின்ட்டு சொல்றது சாஸ்திரம். அந்த மாதிரி அவனுடைய சொத்தை ஒருத்தன் தன்னோடுதுன்னு நினைச்சிருந்தா அது பெரிய அபகாரம்னு சொல்லப்படுறதே. அப்படி இருக்கும் பொழுது பக்தர்களுக்கு உரியதான அவனுடைய திருமேனிய அவன் இப்படி அபகரித்து கொண்டு நமக்கெல்லாம் காட்டவே மாட்டேங்கிறானே, இது என்ன நியாயம் அப்படின்னு ஆண்டாள் நினைக்கிறான். அழிலும் தொழிலும் உருக்காட்டான்ங்கிறதுனால திவ்யமங்கல விக்கிரகமே தனக்கு உத்தேசியம்ங்கிற கருத்தை அங்க வெளியிடுறான். ஆழ்வார்கள்லாம் எப்படி இருந்தான்னா, இப்ப சாஸ்திரங்கள்ல எம்பெருமானுடைய ஸ்வரூபம், அதுல இருக்கிற குணங்கள், அவனுடைய திருமேனி, அது திருமேனி குணங்கள், இதெல்லாம் உத்தேசங்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனா ஆழ்வார்கள்லாம் திருமேனியும் அதுல உள்ள குணங்களை தவிர வேறு எதையும் அறியாதவர்களா இருந்தான். திருமேனியே தங்களுக்கு உத்தேசங்கள் அப்படின்னு இருந்தா ஆழ்வார்கள். அதனாலதான் எம்பெருமானை அவர்கள் எப்போதுமே அனுபவிக்கும் போது எப்படி அனுபவிப்பான், திருமேனியவே அனுபவிச்சு கொண்ட அந்த தலைமகள், அது நாயகி பாவத்தை அடைஞ்சு அது ஒரு காமுற்ற தலைமகள் பேச்சால, பகவான் மீது காமுற்ற ஒரு தலைமகள் பேச்சால அவனை அனுபவிப்பார்கள். இது ஆழ்வார்களுடைய நிலைமை. அதே போல உருக்காட்டான் என்று அவனுடைய திவ்யமங்கல திருமேனிய ஆண்டாள் காணணும்னு ஆசைப்படுற. ஆண்டாளும் ஆழ்வார்கள் வழியில வந்தவள் தானே. 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாக ஈர்க்கப்பட்டவள் ஆண்டாள். அதனால அவளும் ஆழ்வார்களுடைய கொள்கையை பின்பற்றி அவனுடைய திருமேனிய தனக்கு உத்தேசியம் என்று திருமேனிய தான் காணணும்னு ஆசைப்படுறான். அழிலும் தொழிலும் உருக்காட்டான் அஞ்சேல் என்னான் அவன் ஒரு. இதுல 3வது பாட்டிலையும் அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன்னு சொன்னான். அந்த இடத்துல ராமனை காட்டிலும் கண்ணனுக்கு இவ்வளவு ஒரு குணக்கேடனா இருக்கானேன்னு அங்க சொன்னான். இங்க என்ன சொல்றான்னா, தன்னை பிரிந்தவர்கள் உயிர் தரிக்க மாட்டார்கள்ங்கிற தன்னுடைய தன்மையை கூட அவன் தெரிஞ்சுக்க மாட்டேன்கிறான். தன்னை கண்ணாடிபுரத்தில் அவன் கண்டதில்லையோ அப்படின்னு நினைக்கிறான். அப்படி கண்டிருந்தான்னா தன்னை பிரிந்தவர்கள் அவர்கள் உயிர் தரிக்க முடியாது என்று தன்னுடைய தன்மையை அவன் அறிந்திருக்கலாமே, அவ்வாறு அவன் அறிந்திருக்கவில்லையே அப்படின்னு வருந்தான். அதனால என்னை அணைத்து கொண்டு
நீ அஞ்சாதேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலாம் இல்ல, என்னை பிரிந்து நீ வருத்தப்படாதே, ஒரு வார்த்தை அவன் சொல்லியிருக்கலாமே, சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு வருந்துறான். அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன். எதுக்காக அவன் இப்படி கண்ணனா பிறந்து தன்னுடைய அழகை காட்டுறதுக்காக தானே இந்த மாதிரி ஒரு அவதாரமே அவன் பண்ணியிருக்கான். அப்படி இருந்தும் தன்னுடைய வடிவை நாம் அனைவரும் காணும்படி செய்ய வேண்டும், அது செய்யாமல் இருக்கிறானே அப்படின்னு வருந்துறான். அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன். அதுக்கு மேல ஆண்டாள் தழுவி முழுசி புகுந்தென்னை சுற்றி சுழன்று போகானால்ங்கிறான். தழுவிங்கிறான். என்னை அவன் என் அவயவங்கள் எல்லாம் ஆசை தீர என்ன அணைத்து கொள்ள வேண்டும். எப்படின்னா, கண்ணனை அழைச்சிட்டு போறதுக்குன்ட்டு, கண்ணனை மதுரா நகரத்துக்கு அழைச்சிட்டு போகணும்ட்டு அக்ரூரர் வராராம். வந்தவனே அக்ரூரர் மனசுல எல்லாம் கண்ணன் தன்னை எப்படி எதிர்கொள்வான் அப்படின்னுட்டு அவர் ரொம்ப சிந்தனையோடயே வராராம். கண்ணன் முதல்ல அவரை பார்த்த உடனே ஓடி அவர் கைய பிடிச்சுண்டு அவரை தழுவிண்டான், கட்டி தழுவிண்டான். அப்படி தழுவிக்கும் பொழுது கொஞ்சம் தொலைவில் இருந்து பாக்குறவாளுக்கு அக்ரூரர் அவனுடைய மார்பில இருக்கிற அந்த கண்ணன் அவரை தழுவிட்டு இருக்கும்போது அக்ரூரர் இருக்கிறதையே காண முடியலையா. கண்ணன் ஒருவன் மட்டும்தான் காணப்பட்டான். அப்படி அக்ரூரரை தன்னுடைய அவயவங்களால் அப்படியே மூடி அப்படி அணைச்சுட்டான் கண்ணன். அந்த மாதிரி என்னையும் அவன் அணைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டாள் ஆசைப்படுறான். முழுசி அப்படிங்கிறான். முழுசி அப்படின்னா என்னுடைய கேச பாசங்கள் எல்லாம் உச்சி முகர்ந்து அதில் அகப்பட்டவனாய் இருக்க வேண்டும். சுற்றி சுழன்று போகானால், அதாவது சுற்றி சுழன்று போகானால், புகுந்து என்னை சுற்றி சுழன்று போகானால், என்னை சுற்றி சுற்றி என்னை விட்டுட்டு போகாமல் என் அருகிலேயே அவன் நிற்க வேண்டும்னு ஆசை. இப்படியெல்லாம் ஆண்டாள் இப்படியெல்லாம் ஆசைப்பட்ட என்னை அப்படின்னு ஒரு அர்த்தம் காட்டியிருக்கா இந்த இடத்துல. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஒரு உருவெளிப்பாடுன்னு ஒண்ணு உண்டு. அதாவது நேர்ல பாக்குற மாதிரியே ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உருவெளிப்பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த உருவெளிப்பாட்டுல கண்ணன் ஆண்டாள் முன்னாடி தோன்றி இவ்வாறு இதெல்லாம் பண்ணி அவளை அணைத்து கொண்டு அவள் கேசபாஷங்களை எல்லாம் முகர்ந்து கொண்டு இப்படியெல்லாம் செய்து அவளுக்கு மேலும் அவன் தன்னை இவ்வாறு அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று என் ஆற்றாமையை விளைவித்து விட்டு அவன் அங்கிருந்து சென்று விட்டான். இத சொல்றான். சுற்றி சுழன்று போகானான். இப்படி என்னுடைய இப்படியெல்லாம் செய்து என் ஆற்றாமையை அதிகரித்து விட்டு என்னை விட்டு சென்று விட்டானே என்று அவள் வருந்துகிறாள். அதுக்கப்புறம் தழையின் பொழில்வாய் நிறைப்பின்னே நெடுமால் ஊதி வருகின்ற தழையின் பொழில்வாய் நிறைப்பின்னே. கண்ணன் மாடுகளெல்லாம் மேய்த்துட்டு இப்படி வருவான். எல்லா மாடெல்லாம் மேய்ச்சிட்டு ஊருக்குள்ள வரும் பொழுது எப்படி வருவான்னா, தழைகளும் தொங்கலும் ததும்பி என்று பெரியாழ்வார் பாசுரத்துல சொன்னபடி இப்படி பெரிய கூட்டமா வருவான். வரும்பொழுது அந்த பீலி தழைகள், மயில் பீலி தழைகள் எல்லாம் தலையில ரொம்ப அலங்காரமா ஒரு குடை போல அலங்கரித்து கொண்டு அதை தலையில சூட்டிண்டு அப்படியே வருவான். ஒரு பெரிய குளம் கலங்கிற மாதிரி அந்த அங்க இருக்கிற ஆயர்பாடியில இருக்க நண்பர்களோட அப்படியே வருவான். அதுக்கப்புறம் எப்படி வருவான்னா, நிறை பின்னே அப்படின்னு சொன்ன அந்த மாடுகளை எல்லாத்தையும் முன்னால விட்டுட்டு அவன் பின்னால கடைசி வரிசையில தான் வருவான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் ரெண்டு அர்த்தம் காட்டியிருக்காரு இங்க வியாக்கியானத்துல. முதல்ல நிறை பின்னேங்கிறதுனால இத்தனை மாடுகளையும் மேய்க்கிறவன் நான் ஒருத்தன் தான் அப்படின்னு தோற்றும்படி அது அந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கறபடி எல்லா மாடுகளையும் முன்னால விட்டுட்டு தான் பின்னால வருவான். அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அந்த பெண்கள்லாம் பகல்ல அவனை காணாம அப்படியே தவிச்சுட்டு இருப்பான், அலமந்து படுவான். அவன் வரும்போது மாடுகள்லாம் வர ஆரம்பிச்ச உடனே அந்த பெண்கள்லாம் தங்களுடைய வீட்டின் முன்பு நின்று கண்ணனை காணணும்னு அப்படி பறிச்சு கொண்டு நின்றுட்டு இருப்பான். அப்படி இருக்கிற சமயத்துல அவன் அவர்களுடைய அந்த பாரிப்பெல்லாம் இன்னும் அதிகப்படுத்தும்படியாக அந்த மாடுகளோட பின்னால கடைசியில தான் வருவான், நிறை பின்னே அப்படிங்கிற. அதுக்கப்புறம் அந்த பெண்கள் எல்லாம் பார்த்த உடனே அவன் சொல்வானா, நான் ஒரு தாய் தமப்பனுக்கு பிறந்தவன் என்றோ, இத்தனை மாடுகளை நான் மேய்க்க வேண்டாமா? அவர்கள் என் கையில கோலை கொடுத்து இந்த மாடுகள் எல்லாம் மேய்த்துவான்னு சொன்னா அதை நான் தவற முடியுமா? அதனால இவற்றையெல்லாம் மேய்ப்பதற்காக நான் போனேன். இனிமே உங்களை நான் பிரிய மாட்டேன்
இருந்தால் நான் தரிக்க மாட்டேன் என்பது போன்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருவான். நெடுமால் ஊதி வருகின்றான். தன்னுடைய காதலெல்லாம் தோற்றும்படி அந்த புல்லாங்குழலை எடுத்து வாசிப்பான். அப்போது அந்த பெண்களே போய் அவனை அணைத்துக் கொள்ளும்படியாக அந்த புல்லாங்குழலுடைய அந்த புல்லாங்குழல் வாசிப்பதை கேட்டு அப்படி தன்னுடைய காதல் எல்லாம் தோன்றும். அதுல தன்னுடைய காதல் எல்லாம் வெளிப்படும்படி அவன் புல்லாங்குழல ஊதி கொண்டு வருவான். அந்த புல்லாங்குழல்ல அவன் ஊதும் போது வெளிப்படக்கூடிய அந்த நீர் துளிகள், அதை நீங்கள் வெறும் தரையில விட்டு வீணாக்கிடாமல் அதை பிடித்து கொண்டு வர வேண்டும். பிடித்து கொண்டு வந்து என்னுடைய குளிரும்படி என் முகத்தில் நீங்கள் தடவ வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறான். அதுதான் இந்த பாசுரத்தினுடைய விஷயம். இதுவரையில் நாம் முதல் 5 பாசுரங்களுடைய அர்த்தத்தை நாம் பார்த்தோம். முதல் பாசுரத்தில் அவனுடைய திரு பீதாம்பரத்தை கொண்டு தன் மீது வீசி தன்னுடைய வாட்டத்தை தணிக்கும்படி பிரார்த்தித்தார். அடுத்த பாசுரத்தில் அவன் அணிந்து கொண்டிருக்கிற திருத்துழாய் மாலையை கொண்டு வந்து தன் குழல் மேல் சூட்டி தன்னை தரிக்க செய்யுங்கோள் என்று கூறினான். அடுத்த பாசுரத்தில் அவன் திருமார்பில் அணிந்திருக்கிற வனமாலையை கொண்டு வந்து தன்னுடைய மார்பில் புரட்டும்படி கூறினான். அதற்கும் அடுத்த பாசுரத்தில் அவனுடைய திரு அமுத வாயில் ஊறிய நீர்தான் கொண்டு வந்து தன்னை பருகும்படி செய்து தன் இழைப்பை போக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கும் அடுத்த பாசுரத்தில் அவன் ஊதி வருகின்ற திருக்குழலின் துளைகளின் மீது வெளிப்படுகின்ற அந்த நீரை கொண்டு வந்து தன் முகத்தில் தடவும்படி கூறுகிறார். இப்படி 5 பாசுரங்களுடைய அர்த்தத்தை நாம் கண்டோம். இனிமே மேலே இருக்கிற 5 பாசுரங்களுடைய அர்த்தத்தை இந்த கோஷ்டியில் நாளை தினம் விண்ணப்பம் செய்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.